நண்பர்களா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இதோ பாட்டி உங்களுக்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகளை கேளுங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலையோட இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேக்குறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு சாமி உங்களோடு தான் இருக்காரு. உங்க கண்ணீரை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம வாழ்க்கையில வர்ற பாரங்கள் எல்லாம் நம்மால சுமக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அதை அவர்கிட்ட கொடுத்துட சொல்றாரு. நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடவுளோட உதவி இல்லாம வெற்றி பெற முடியாது. அவர் சரியான நேரத்துல சரியான இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. இன்று நம் வீடுகளில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பாட்டி அழகாக பேச போகிறார். பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய வீடுகள்ல வசதி இருக்கு, பணம் இருக்கு. ஆனா நிம்மதி இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த வீட்டுல அன்பும் விட்டு கொடுத்தலும் முதல்ல இருக்கணும். இயேசு சாமி சொன்னது போல ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்ற கட்டளையை நாம் மறக்க கூடாது. முதலாவதாக நாம் நம்முடைய கோபத்தை அடக்குதல் வேண்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னமே உங்கள் கோபம் தனிய கடவுது. ஒருத்தர் மேல் கோபம் வந்தா அதை மனதுக்குள்ள வச்சு வளர்க்காதீங்க பிள்ளைகளா. அன்னைக்கே அதை பேசி தீர்த்துடுங்க. சமாதானம் இருக்கிற இடத்துலதான் கர்த்தர் வாசம் செய்வாரு. இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்றேன். உங்க பெத்தவங்களை கனம் பண்ணுங்க. அவங்க சொல்ற நல்ல விஷயங்களை கேளுங்க. நீங்க உங்க குடும்பத்தை நேசிக்கும் போது கடவுள் உங்களை உலகத்துல உயர்த்தி கொண்டே இருப்பாரு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பண கஷ்டமும் கடன் சுமையும் தான் நம்மை அதிகம் கவலைப்பட வைக்கிறது. இன்று கர்த்தர் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதை பற்றி பாட்டி விரிவாக பேச போகிறார். இதோ பாட்டியின் ஆறுதல் வார்த்தைகளை நாம் கேட்போமா? பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க நாளைக்கு என்ன செய்வேன், வாடகை கட்டணும், பிள்ளைகள் படிப்பு செலவு இருக்கு, கையில பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்களை அவர் கைவிடுவாரா? கண்டிப்பாக மாட்டார். கடன் சுமையிலிருந்து விடுதலை தருகிறார். கடன் ஒரு பெரிய சிறை மாதிரி நம்மளை அழுத்தும். ஆனா நீங்க விசுவாசத்தோட ஒரு அடி எடுத்து வையுங்க. உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளோட கிருபை இருந்தால்தான் அந்த தடைகள் உடையும். நீங்க கேட்டதை விட அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பிள்ளைகளா, வெறும் ஜெபம் மட்டும் போதாது. கர்த்தர் கொடுத்த கையை வச்சு நல்லா உழையுங்கள். உங்க உழைப்பின் பலனை நீங்க சாப்பிடுவீங்கன்னு வேதம் சொல்லுது. மற்றவங்கிட்ட கடன் வாங்குற இடத்துல இல்லாம மற்றவங்களுக்கு கொடுக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் வைப்பார். உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய செல்வம். பல நேரங்களில் தீராத நோய்களாலும் மன அழுத்தத்தாலும் நாம் வேதனைப்படுகிறோம். இன்று ஆண்டவர் நம்மை எப்படி குணப்படுத்துவார் என்பதை பற்றி பாட்டி ஒரு அழகான செய்தியை சொல்ல போறாங்க. கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
என் அன்பு கண்ணுங்களா, இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? மருத்துவர் கைவிட்டாங்களே, இனி என்னால குணமடைய முடியாதா அப்படின்னு ஏங்குறீங்களா? வேதம் சொல்றது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நம்மளை படைச்சவர். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அவருக்கு தெரியும். அவர் நினைச்சா ஒரு நொடியில உங்க நோயை குணப்படுத்த முடியும். உடல் வியாதியை விட மனவியாதிதான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு பிள்ளைகளா. பயம், கவலை, தூக்கமில்லாத ராத்திரிகள், இதெல்லாம் உங்க ஆரோக்கியத்தை கெடுக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு இயேசு சுவாமி சொன்னாரு. நீங்க குணம் அடைவீங்கன்னு முதல்ல மனசார நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் பாதி மருந்து. ஆண்டவர் கொடுத்த இந்த உடம்ப நாம பத்திரமா பாதுகாக்கணும். நல்ல உணவு, அமைதியான தூக்கம், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அந்த ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி, இதுதான் உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும். அப்போது சந்தோஷமாக இருக்கும். அதுவே ஒரு நல்ல மருந்து. இப்போ உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் செய்வோமா? கைகளை உங்க நெஞ்சின் மேல் வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற என் பிள்ளைகளின் உடலில் இருக்கும் கட்டிகள் கரையட்டும், வலிகள் நீங்கட்டும், இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கும் என்ற விசுவாசத்தை அவர்களுக்கு தாரும். பலவீனமான சரீரங்களுக்கு புது பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதினர் பலவிதமான குழப்பங்களிலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்வழி காட்டி வெற்றியை பெற செய்ய பாட்டி இன்று பேச போகிறார். இதோ பாட்டியின் அன்பு ஆலோசனைகள். என் கண்ணுங்களா, வாலிப பருவம் என்கிறது ஒரு அழகான தோட்டம் மாதிரி. அதை நீங்க எப்படி பராமரிக்கிறதுல தான் உங்க எதிர்காலமே இருக்கு. உன் வாலிப பிராயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு வேதம் சொல்றது. சின்ன வயசுல கடவுளோட வழியில நடந்தீங்கன்னா வாழ்க்கை எப்பவுமே தடுமாறாது. தீய பழக்கங்களும் நற்பண்புகளும் இப்போ இருக்கிற உலகத்துல வழி கொடுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகளா. தப்பான பழக்கங்கள், தேவையில்லாத நட்புகள் உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். ஆனா நீங்க உறுதியா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற திறமைகளை தேடுங்க. மற்றவர்களை பார்த்து உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் கடவுளோட ஸ்பெஷியல் படைப்பு. பிள்ளைகளா, வெற்றிங்கிறது ஒரு நாளல்ல வந்துடாது. உங்க உழைப்பில நேர்மை இருக்கணும். அப்புறம் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முறையும் அவங்கிட்ட கேட்டு எடுங்க. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்க படிக்கிற படிப்பிலையும் செய்கிற வேலையிலையும் கர்த்தர் உங்களை முதன்மையாக வைப்பார். இன்று பலரும் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் தூக்கமில்லாத கவலைகளிலும் இருக்கிறார்கள். உலகம் தரும் அமைதி தற்காலிகமானது, ஆனால் ஆண்டவர் தரும் அமைதி நிலையானது என்பதை பற்றி பாட்டி அழகாக பேசப் போகிறார். பார்ப்போமா? என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அவர் உங்களை சுத்தி ஒரு அக்கினி மதிலாக இருப்பாரு. எந்த பொல்லாப்பும் உங்களை நெருங்காதுன்னு நம்புங்க பிள்ளைகளா. இயேசு சாமி சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை.
பணமோ புகழோ நிம்மதியே தராது. ஆனால் ஆண்டவர் பக்கத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்து ஜெபிக்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி வரும். அந்த அமைதி எல்லாம் புத்திக்கும் மேலானது. பிள்ளைகளா, நேற்று நடந்ததை நினச்சி கவலைப்படாதீங்க. நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி பயப்படாதீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷத்தை கர்த்தரோட கையில் ஒப்பு கொடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அவர் உங்களை கூப்பிடுறாரு. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வீடியோவை இதுவரை பார்த்து கொண்டிருந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்று அவர்கள் எத்தனையோ மனபாரத்தோடும் கண்ணீரோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்திருப்பீர் என்று நான் நம்புகிறேன். சுவாமி, யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லையோ அவர்களுக்கு உம்முடைய தழும்புகளால் சுகத்தை தாரும். யாரிடம் பண கஷ்டம், கடன் பாரம் இருக்கிறதோ அவருடைய தேவைகளை அற்புதம் செய்து சந்தியுங்கள். குடும்பத்தில் சந்தையோடு இருக்கும் மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஒரு சமாதானத்தை தாரும். குறிப்பாக எதிர்காலத்தை பற்றி பயத்தோடு இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருவரின் வீட்டிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். அவர்கள் தூக்கமில்லாமல் சந்தோஷமாக மாறட்டும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நன்றி.